வாசுகி நாகம் உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து நாகங்களுக்கும் ஏன் இரட்டை நாக்கு தெரியுமா? இது சாதாரண காரணம் இல்ல, பெருமாளின் சாபக்கதை. மகா பிரஜாபதி கசியப முனிவருக்கு 2 முக்கியமான மனைவிகள் இருந்தனர். வினதை, கருடனின் தாய் கத்ரு, நாகர்களின் பாம்புகளின் தாய் இருவருக்கும் இடையே எப்போதும் போட்டி இருந்தது. ஒரு நாள் உச்சைஸ்ரவா குதிரையின் வால் நிறம் பற்றி போட்டி நடந்தது. பந்தயம் வைத்தார்கள். தோல்வியுற்றவர் அடிமையாக வேண்டும். கத்ரு தன் பாம்பு மகன்களை பயன்படுத்தி குதிரையின் வாலில் சுருண்டு கொண்டு கருப்பாக காட்டினாள். வினதை தோற்றாள், அடிமை ஆனாள். நீங்கள் பெருமாள் பக்தர் என்றால் இந்த பதிவை லைக் செய்து நமது வேல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பல வருடங்களாக கருடன் தாய் அடிமையாக இருந்தால் தன் தாய் அடிமை நிலையில் இருப்பதை பார்த்து கருடன் மிகவும் கோபமடைந்தான். அவன் நாகர்களிடம் கேட்டான், என் தாயை விடுவிக்க என்ன வேண்டும்? விடுவிக்க என்ன வேண்டும்? நாகர்கள் பதில், தேவர்களிடம் இருக்கும் அமிர்தத்தை கொண்டு வந்தால் வினதையை விடுவிப்போம் என்றார்கள். கருடன் தேவர்களை வென்று இந்திரனை தகர்த்து அமிர்த கலசத்தை கைப்பற்றினான். வழியில் ஸ்ரீமன் நாராயணன் கருடனை சந்தித்தார். பெருமாளின் வரம், நீ என் வாகனமாகுவாய். நாகர்களுக்கு அமிர்தம் நிரந்தரமாக கிடைக்காது. நாராயண ஒரு சூழ்ச்சியை சொன்னார். கருடன் சம்மதித்தான். கருடன் அமிர்தத்தை நாகர்களிடம் வைத்து தாயை விடுவித்தான். ஸ்ரீமன் நாராயணன் சொன்ன சூழ்ச்சியை ஆரம்பித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை, முதலில் சுத்தமாகி வந்து அருந்துங்கள் என்றார். கருடன் அவர்கள் போகும் இடையில் இந்திரன் வந்து அமிர்தத்தை எடுத்துச் சென்று விட்டார். ஒரு துளி தர்பையில் கசிந்தது. நாகர்கள் அமிர்தத்தை நக்க முயன்ற போது ஸ்ரீமன் நாராயணன் தோன்றினார். நாகர்களை பார்த்து, நீங்கள் மிகவும் பேராசையுடன் இருக்கிறீர்கள். இனிமேல் இந்த உலகில் அனைத்து நாகங்களுக்கு நாக்கு 2ஆக பிளந்துதான் இருக்கும் என்று சாபமளித்தார். ஆசையை பெருமாள் சகிப்பார், ஆனா பேராசையை தாண்டினா தீர்ப்பு நிச்சயம்.